ராமதாஸை பொறுத்தவரை சுசீலா சுசீலாவுக்கு இஷ்யூஸ் கிடையாது. சுசீலாவுக்கும் அப்புறம் அவங்க பெண் வழியில் வந்த பசங்களுக்கும் பேரன்களுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக சொத்து எழுதிக்கணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி அதெல்லாம் விருப்பப்படலை. ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு போகிறோம். இன்னும் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கான். அதான் செட்டில் பண்ணணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. இவர் ஒத்துக்கலை. ரெண்டாவது வந்து இந்த முகுந்தன் விஷயம். காந்திமதியோட ஒரு பையனை வந்து தன்னுடைய அன்புமணிக்கோட கூட முகுந்தன் இருக்கணும். இவங்க 2 பேரையும், அதாவது ராமதாஸோட ஐடியா என்னென்னா முகுந்தன் கட்சி கடைசியாக வரணும். அன்புமணிக்கு அடுத்த தலைமுறை முகுந்தன் இந்த கட்சியை வந்து சேஃபாக கொண்டு போவாருன்னு நம்பிக்கை இருக்குது. இவர் வந்து அந்த மகள் வழியில் உள்ளவங்க யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறாரு. தான் மட்டுமே பார்த்துக்கணும், தன்னுடைய பசங்க பார்த்துக்கும், பெண் குழந்தையாக இருந்தாலும் பார்த்துக்கும், ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்ம இவங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது. இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுங்கிறதுனால நம்ம வந்து இந்த சொத்தெல்லாம் நிறைய செட்டில் பண்ணிடணும், என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அவங்க கண்டிஷன் போடுறாங்க. பல விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கலை.